வணக்கம் கைஸ். இன்னைக்கு அந்த விலாகோட கண்டினியூட்டி தான். நம்ம வந்துட்டு இன்னைக்கு திருச்செந்தூர் தான் வந்திருக்கோம். திருச்செந்தூர் வரணும் வரணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நம்ம நண்பர் 2 பேர்கிட்ட கேட்டேன். அவங்களும் வரேன்னு சொல்லவும் அவங்கள கூப்பிட்டு அப்படியே வந்தாச்சு. நம்ம இங்கே வந்துட்டு ரூம் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ணவே இல்லை. அப்புறம் ஒரு இடத்துல கேட்டோம், அங்கேயும் புக் ஃபுல்லாகிருச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து நேரம் பார்த்தா சஷ்டி வேறு அடுத்த நாள், அதனால கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் அப்படியே ரூம் தேட ஆரம்பிச்சிட்டோம். போய் ஒரு இடத்துல தேடினா யூனிவர்சல் காம்பினேஷனாக நம்ம நண்பர் வந்து ஒரு கலரில் ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, ஒயிட் அண்டு ஒரு ட்ராக் பேண்ட்டு. அது பார்த்தா அந்த வடக்கு நண்பர்கள் போடுற மாதிரி இருந்துச்சு போல். அவங்க பார்த்தா வடக்கு நண்பர்னு நினச்சிட்டு பையா பையான்னு கூப்பிட்டுட்டு கலாய்ச்சி விட்டார் அவர். அதோட அவரை பார்த்து நாங்களும் சிரிச்சுட்டு வந்துட்டு நம்மளும் ரூமில் போயிட்டு செக்இன் பண்ணிட்டு அப்படியே நம்ம வந்துட்டு இங்கிட்ட வந்து தண்ணி பிடிக்க வந்தோம். கடலில் போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து கடலில் குளிக்கலை காலையில் வந்துட்டு, அதனால் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு இடத்துல நாங்களும் சாப்பிட்டா அந்த இடத்துல ஜிபே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் கையில் வந்துட்டு கேஷ் எடுத்துகிட்டு போகல. அப்புறம் அவர்கிட்ட போய் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கவும் அவரும் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மூஞ்சியை காட்டுற மாதிரி பண்ணார். நீங்கள் இனிமேல் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஜிபே இல்லாமல் கொஞ்சம் கேஷும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க கடைக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நம்மளும் ஒரு அவுட்ஃபிட் எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு 4 மணிக்கு வந்துட்டு சாமியை பார்க்கறதுக்காக கிளம்பியாச்சு. 4 மணிக்கு க்யூவில் போய் நிற்க ஆரம்பித்தோம். 8 மணிக்கு தான் பார்த்தோம். 8 மணிக்கு பார்த்துட்டு நம்ம நல்லபடியாக தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்தாச்சு. அப்புறம் நாங்களும் கொஞ்சம் விலாக் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விலாக் எடுத்தோம். ஃபோனையும் வேறு வச்சுட்டு வர சொல்லிட்டாங்க. அப்புறம் வச்சுட்டு வந்துட்டு கடல் சைடு போயிட்டு அந்த ஒரு போர்டு இருக்கும்ல, அந்த இடத்துல போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லுவோம். ஃபோட்டோ எடுத்துட்டு இவங்களுக்கும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லுவோம். ஷாப்பிங் பண்ணிட்டு அப்படி நாங்களும் போயிட்டு ரூமை வெக்கேட் பண்ணிட்டு வெக்கேட் பண்ணிட்டு அப்படியே நாங்கள் வெளியே வந்துட்டு கோயிலையும் சுற்றி பார்த்துட்டு திரும்பி பஸ் ஏறுறதுக்காக வந்தாச்சு. இதோட இந்த காணொலி முடியுது. இதுக்கப்புறம் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.